முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः. ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மந்திரத்திலேயே, இந்த சாந்தி பாடத்திலேயே மொத்த வேதாந்தத்தினுடைய சாரம் இருக்குது. பூர்ணமத பிரம்மம் பூரணம், பூர்ணமிதம் இந்த ஜெகத்தும் பூரணம், பூரணத்திலிருந்து பூரணம் வெளிவந்தது, பிரம்மத்திலிருந்து ஜகத்து வெளிவந்தது, மாயை வெளியில் வந்தது, அம்பாள் வெளியில் வந்தால் மனம் வெளியில் வந்தது, சித்து வெளியில் வந்தது, ஜீவராசிகள் வெளியில் வந்தது, எது வேணாலும் சொல்லலாம். அப்புறம் பூர்ணம் உதட்சத்தை அதுலேருந்து வந்தது. பூர்ணஷ்ய பூர்ணமாதாய அந்த பூர்ணத்திலேருந்து இந்த உபாதிகள்ங்கிற பூர்ணத்தை நீக்குனா, ஏன்னா அதை இல்லைன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுலேருந்து தோன்றியது தோன்றும் நிற்கும் மறையும். மாயைக்கு என்ன, நாமெல்லாம் மாயை லிஸ்ட்டில் தான் வரும். தோன்றுவோம் நிற்போம் மறைவோம், அதானே. ஏன் மறையிறீங்க? நீ சத்துனா இருக்க வேண்டிய சத்து இல்லை, ஆனால் அது தெளிவாக இருக்குது. சத்தம் சித்தம் ஒன்று. ரொம்ப ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கணும். பின்னாடி அதை வச்சு தான் இத்தனை மதங்கள் உருவாகுது. இதை நான் இதை முடிச்சிடுறேன். பூர்ணத்திலிருந்து உபாதிகளை நீக்க பூரணம். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய இது. இப்போ நாம் உலகத்தை அறிகிறோம், நம்மளை அறியலை. உங்களை கேட்டால் உங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் பற்றி பேசுவீங்க, எத்தனை இது படிப்பை பற்றி பேசுவீங்க, கடைகளை பற்றி பேசுவீங்க, மார்க்கெட்டை பற்றி பேசுவீங்க, ஊரை பற்றி பேசுவீங்க, எல்லாரை பற்றி பேசுவீங்க. உங்களை பற்றி ஒன்றுமே பேச மாட்டீங்க. சரி, இது அந்த சாந்தி பாடத்தினுடைய இது அறிவு நிலைகள் முக்கியமான காரணம். இப்போ இன்றைக்கி மந்திரம் சஷ்டகண்டம், 6வது கண்டம் போகிறோம். இந்த உபனிஷத்தை, இந்த சுபால உபனிஷத்தை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா உபனிஷத்துமே அதிநுட்பமானதாக இருக்குது. ஏன் இதை சான்றோர்கள், பெரியோர்கள், முன்னோர்கள் ஏன் இதை பாஷ்யம் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா? இந்த வேதம் இப்போ எப்படி வச்சுருக்குன்னா, அதுக்குள்ளே இது வரைக்கும் அடியனுடைய அனுபூதி அண்ட் அனுமானம் ரெண்டுமே இப்போ நான் பேச போகிறேன். அனுபூத்தின்னு சொன்னால், இறைவன் இந்த மக்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும், விடுதலை கொடுக்கணும். அதாவது போகத்தையும், போகம்னா நல்ல போகத்தையும் கெட்ட போகத்தையும், நல்ல சுக துக்கத்தையும், ஒரு மனுஷனுக்கு சுக துக்கத்தை கொடுத்து அதுலேருந்து அவனை விடுதலை கொடு. இதுதான் தத்துவம். அது ஒரு கிரியேஷனுக்கு அது பல ட்ராமா பண்ணுது இந்த பிரம்மம். பிரம்மத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த கதையை. பிரம்மம் இந்த மக்களுக்கு, ஜீவராசிகளுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய அணுக்களுக்கு சுகதுக்கத்தை கொடுத்து அதுலேருந்து விடுதலை கொடுக்கணும். சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு, நல்லா இருக்குது, நான் இதே அனுபவிச்சுட்டு இருக்கேன்னா அவனை பற்றி கவலை இல்லை. யார் கேட்குறானோ அவனுக்கு அடுத்த லெவல் கொடுக்கணும், கேட்குறவனுக்கு விடுதலை கொடுக்கணும்ல. அப்போ நீ எங்கேப்பா இருக்க, நீ கேட்குற எனக்கு விடுதலை கொடுன்னு நீங்கள் கேட்குறீங்க, உனக்கு அறிவு இருக்கான்னு அடுத்த கேள்வி அவர் கேட்பார். யாராக இருந்தாலும் கேட்பாங்க, எனக்கு 2 லட்சம் சம்பளம் கொடுன்னா அறிவு இருக்கான்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? 20 லட்சம் கேட்குறான். ஓ, அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் போல இருக்கே. எல்லோரும் 2 லட்சம் கேட்குற இடத்துல எனக்கு 20 லட்சம் கொடுங்க, நான் கம்பெனியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். பார்த்தா நல்லா டேலண்ட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்போ அறிவு இருக்கான்னு கேட்குறான்ல. அது மாதிரி அறிவு நிலைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால, அறிவு நிலைகளில் ஏற்றத்தாழ்வுனா என்ன? உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டுடைய அளவு குறைஞ்சா இருந்தால் அறிவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம்.
அவித்யா காமம் கர்மங்கப்படி பார்த்தீங்கன்னா அவித்யா நிறையா இருந்துச்சுன்னா தமோகுணம், பாதி இருந்துச்சுன்னா ரஜோகுணம், வெளிச்சமாக இருந்துச்சுன்னா இருட்டே இல்லைன்னா சத்துவகுணம். துரியத்துக்கு போனால் ஒன்லி வெளிச்சம்தான். தேவர்களுக்கெல்லாம் கண்ணை மூட மாட்டாங்க, இமைக்காதவர்கள். கண்ணை நம்ம சிமிட்டுறோம்ல, அது மாதிரி அவங்க சிமிட்ட மாட்டாங்க. ஏன்னா தூக்கம் அவங்களுக்கு அவசியம் இல்லை, என்னவா இருக்காங்க, சொரூபமாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அறிவு நிலையில் ஏற்றத்தாழ்வுங்கிறது அவன் தன்னை எந்த அளவுக்கு அறிகிறான், ஜகத்தை எந்த அளவுக்கு அறிகிறான், பிரம்மத்தை எந்த அளவுக்கு அறிகிறான். சரி, தன்னை அறிஞ்சான், ஜகத்தை அறிகிறான். தன்னை பிரம்மமாக அறிகிறானா? தன்னை பிரம்மமாக அறியும் போது அவன் விடுதலை அடைகிறான். அந்த தத்துவப்படி மனிதர்கள் கேட்டகரி இருக்காங்களா இல்லையா? மனிதர்கள் சிஷ்யர்கள் பிறந்த பிற்பாடு தான் குரு வராங்க. எந்த கேட்டகரியில் எந்த சிஷ்யர்கள் இருக்காங்களோ, இப்போ சிஷ்யர்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தேவை, இந்த சொசைட்டிக்கு இந்த சப்ஜெக்ட் தேவை, இதை இன்ட்ரடியூஸ் பண்ணால் நிறைய சிஷ்யர்கள் சேருவாங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை ஒரு மெடிக்கல் காலேஜோ எது இருந்தாலும் என்னது, சிஷ்யர்கள் வேணும், சப்ஜெக்ட் வேணும். அதில் மார்க்கெட்டில் அது விலை போகணும். அந்த தத்துவப்படி தானே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அப்படி தானே இன்ட்ரடியூஸ் பண்ண. அது மாதிரி இந்த 108 உபநிஷத்தையை அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி 3 கேட்டகரியில் வச்சுங்களேன். அத்வைதம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்னு வச்சுங்களேன். ஜெயினம், பௌத்தம்லாம் இருக்குது, எத்தனையோ மதங்கள், எல்லாம் வேதத்தினுடைய ஆதாரத்தில் தான் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி மேலே போனாங்க இல்லையா, இப்போ நாமளே பெரிய அரிய காரியம் தான் பண்ணிகிட்ருக்கோம். சங்கரருக்கு அப்புறமா, ராமானுஜருக்கு அப்புறமா நாம தான் 108 உபநிஷத்துக்கும் பாஷ்யம் பண்ணிகிட்ருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். அரிய விஷயம் தானே. ஏன்னா அந்த மேல்நிலைக்கு யாரும் போகிறதில்லை, போக விருப்பம் இல்லை. என்ன பலன் கிடைக்கும், என்ன வருமானம், என்ன லாபம், என்ன நட்டம், அந்த கணக்கெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரணத்தில் போகல. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் போகல, அது உங்களுக்கே தெரியுமா தெரியாது. சரி, இந்தியா லெவல்லையும் போகல. இந்தியா லெவல்லையும் சங்கரர் பண்ண 10 பாஷ்யத்தை தான் அரைச்சிக்கிட்டே இருக்காங்க. ராமானுஜர் பண்ண 10 பாஷ்யத்தை தான் அரைச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போது எல்லா உபநிஷத்தையும் பார்த்தா தான் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியும். இதுதான் இங்கே ப்ராப்ளம். அவங்க மத்துனா கருத்து, வேறு ஒன்றும் இல்லை. மத்துனா கருத்து, மதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கருத்து இல்லை சித்தாந்தம் இல்லை கொள்கை, அதான் அர்த்தம். இந்த மதம் அந்த மதம்லாம் சொல்கிறாங்களே, அது ஒரு கொள்கை, அது ஒரு ஃபிலாசபி, தியரி, ஸ்ட்ராட்டஜி, எது வேணாலும், வழிமுறை, மார்க்கம், எது வேணாலும் வச்சுங்க. எல்லாம் எங்கே அழைச்சிட்டு போகுது? இறைவன்கிட்ட அழைச்சிட்டு போகுது. அது இறைவன் நீயாரு இல்லை வெளியிலாரு, ஒரு கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், பெரிய மலையாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், நீராக, எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஒரு நல்லதை நோக்கி போங்கிற வழிமுறைகளை தான் அது காட்டுது. ஆனால் இந்த அறிவுகட்ட ஜீவராசிகள் தன்னுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரிலாம் அது என்ன பண்ணுது, பேசுது. இப்போ நேற்று சொன்னேன் இல்லையா, 99% மக்கள் பிரமாணம் இல்லாமல் தான் பேசுகிறாங்க. ஆதாரம். இப்போ நாம் அனுமானம்னு பேசுவோம், ஒரு வாரத்துலேயோ, ஒரு வருஷத்துலேயோ, 2 வருஷத்துலேயோ எல்லா வார்த்தைகளுக்கும் ஆதாரம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் இல்லையா, எத்தனையோ விஷயம் சொல்ல முடியும். நீங்கள் பழைய ஆடியோ கேட்டாலே, பழைய ஆடியோவில் நம்ம பேசியிருக்கோம்ல, அதில் கேட்டாலும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எதாவது ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பின்னாடி மந்திரம் வரும்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சோ, ஒரு வருஷம் கழிச்சோ மந்திரம் வந்திருக்கு. அனுமானம் வைப்பதில்லை, அனுமானத்தை வேதம் அங்கீகரிக்குது. இப்போ வேதம் சொல்லக்கூடிய நுட்பத்தை யார் எப்படி அறிகிறாங்கன்னா, ஒரு கேட்டகரி சயின்ஸ் படிக்கிறான், ஒரு கேட்டகரி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறான், ஒரு கேட்டகரி ஆர்ட்ஸ் படிக்கிறான். அந்த கேட்டகரியில் அவன் அறிவுக்கு அவனுக்கு விருப்பமும் அறிவும் தான். அறிவுக்கு தகுந்து தான் விருப்பம் இருக்குது. அறிவு இருக்கிற அளவுக்கு தான் அவனுக்கு விருப்பம் இருக்குது. விருப்பம் இல்லாத ஒரு சப்ஜெக்டை அவனை படின்னு சொன்னால் அவன் படிக்க முடியுமா? இப்போ எல்லோரும் டாக்டர் ஆகணும்னு சொல்கிறீங்கல்ல, அறிவு இருக்கணுங்கிறத ஏன் ஒத்துக்க மாட்டீங்க?
அதே மாதிரி தான் ஒன்று ஒன்றுக்கும். இப்போ இந்த 108 உபநிஷத்து மொத்தமாக பார்க்குற யாரும் இல்லை. மொத்தமாக பார்க்கும்போது இது வேதம் வந்து எதுக்காக இப்படி பிரித்து வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்கவுங்க அறிவு நிலைக்கு தகுந்த மாணவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அந்தந்த கேட்டகரியில் எப்படி குருவிலேயே தேவகுரு அசுரகுரு வச்சுருக்காங்களா இல்லையா? வச்சுருக்காங்களே. ஒரே கருத்து தான் உபநிஷத்து. குரு சொல்கிறாரு, ஒருத்தன் உடம்பே கடவுள்ன்ட்டு போகிறான், ஒருத்தன் மனசு கடவுள்ன்ட்டு போகிறான். வித்தியாசம் பார்த்தோமா இல்லையா? வேதம் மாற்றி சொல்லுதா? வேதம் மாற்றி சொல்லலை. அப்போ அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி அதை எடுத்துக்கிறான். இப்போ பார்க்க போகிற மந்திரம் அதனுடைய வாக்கியம் நாங்கள் தான் பெருசுங்கிற மாதிரி சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, மந்திரத்தையே பார்த்துடலாம். இப்போ பிரம்மத்துக்கிட்ட எந்த குறைபாடும் இல்லை, வேதத்துக்கிட்ட எந்த குறைபாடும் இல்லை, குருக்கிட்ட எந்த குறைபாடும் இல்லை. அதை வழிபடக்கூடிய சிஷ்யர்களும் அதுக்கு பின்னாடி வந்த மக்களும் தான் ப்ராப்ளம். அதை நல்லா மைண்டில் வச்சுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம பேசுகிறோம். நைவைக கிஞ்சன அக்ராசீத் சத்தேவ இதமக்ர ஆசித்னு ஒரு வாக்கியம் படித்தோமா? சத்து தான் சிருஷ்டிக்கு முன்னாடி இங்கே இருந்தது, தோன்றாமல் இருந்தது. இதுதான் வேதத்தினுடைய எல்லாம். ஏன்னா அது நிர்குணம். இப்போ அத்வைதங்கிறது என்னங்க? அத்வைதங்கிறது என்ன? அது நிர்குணம். அன்பு தான் கடவுள், அறிவு தான் கடவுள், ஆனந்தம் தான் கடவுள். இந்த 3 வார்த்தை தான் சத்து சித்த ஆனந்தம். ஏன் இந்த 3 வார்த்தையை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இதுதான் எடுக்க எடுக்க குறையாதது. சத்து சித்த ஆனந்தத்துக்கு அவ்வளோ பெரிய ஸ்தானம் ஏன் கொடுத்தாங்கன்னா, அதுதான் இறைக்குணம். அதனால தான் அதை பூரணம்னு சொன்னாங்க. அது புரியுதா? பூர்ணமாக பூர்ணமிதம்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, இது 3ம் கடவுளுடைய தன்மை உடையது. வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்களா பார்க்கலாம். எடுக்க எடுக்க குறையாது ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குன்னு ஏதாவது சொல்லுங்களா பார்க்கலாம். எடுக்க எடுக்க குறையாதது இந்த 3 சத்து சித்து ஆனந்தம். அன்பு அறிவு ஆனந்தம் எடுக்க எடுக்க கொடுக்க கொடுக்க வளர்வது, நிறைவது, பூரணமாவது. எவ்வளவு எடுத்தாலும் குறையாத ஒரு பொருள் உலகத்தில் இருக்குன்னா அது இறைவன். இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டிவில் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் கிடைச்சா எவ்வளவு வரும்? இன்ஃபினிட்டிவ் தான் வரும். ஏன்னா அதுவே என்ன எல்லையற்றது. சரி, இப்போ இதில் நைவைக கிஞ்சன, இங்கே எதுவுமே அக்ர முன்னாடி, சிருஷ்டிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு வாக்கியம். எதுவுமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? யார் சொல்லுவா? யாராவது ஒருத்தர் இருந்தால் தானே சொல்ல முடியும். அதுலேயே இவங்க தத்துவம் அடிபட்டு போயிடுது. இவங்க சகுனத்தை பீரியாரிட்டி கொடுக்குறாங்க. கடவுள் நிர்குணத்தை பற்றி இவங்க பேசலை. நிர்குணம்னா என்னது? உருவம் இல்லாதவர், அவயவம் இல்லாதவர், குணம் இல்லாதவர், மனம் இல்லாதவர், வாக்கு கண்ணு காது எதுவுமே இல்லாதவர். நீ பார்க்கவும் முடியாது, பார்க்கவே முடியாது. ஆனால் ஒன்று இருக்கா இல்லையா? இப்போ இந்தியாவில் இருக்கிற, இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், எந்த மதத்தை இருந்தாலும் கடவுள் ஒருத்தன் இருக்கான், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு யார் சொல்லி கொடுத்தா? புக்கில் படிச்சுலாம் அவங்க தெரிஞ்சுக்கல. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு பாடம் நடத்துது. இப்போ நாஸ்திகனாகவே இருக்கான்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட கூட மனிதநேயன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டி இருக்கும். அதில் தான் அவன் படைச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ நாய்க்கு உடம்பு செல்ல வச்சுங்களேன், உடனே அதுக்கு போய் குளிப்பாட்டி அதுக்கு இந்த டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் மாத்திரை மருந்துலாம் வாங்கி கொடுப்பான். அவன் நாஸ்திகன் கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட கடவுளை அங்கே பார்க்குறான். அவன் மனிதநேயம், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறானா அவன் அங்கே பார்க்குறான். அது நிர்குண கடவுள். அங்கே என்ன இருக்குது? அன்பு இருக்குது. அன்பு கடவுள் தன்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. கருணை இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இறைவன் தன்மை வந்துடுது. இது புரியுதா? இப்போ இந்த இதுக்கு முன்னாடி, சிருஷ்டிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படி மட்டும் சொல்லலை. எதுவுமே இல்லைன்னு வேதம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. எதுவுமே இல்லைன்னா என்ன? தோன்றவில்லை. ஏன்பா தோன்றவில்லைன்னா அதை சொல்லணுங்கிற அவசியம் இருக்கா? ஒரு கேள்வி. அப்புறம் எதுவுமே இல்லைன்னு யார் சொல்கிறா? யாராவது ஒருத்தவன் இருக்காமல் சொல்ல முடியாது. வேதமாக இருக்கட்டுமே, வேதமே இருந்தால் கூட வேதம் கடவுள் இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லைன்னு சொன்னதுன்னா
இருந்தாருன்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும், இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும். அப்போ ஒருத்தன் இருந்தான்ல, அதுலேயே இவங்க கொள்கை அடிபட்டு போச்சு. அப்புறம் இவங்க இவ்வளோ பெரிய உபநிஷத்து பேசுகிறாங்க. இது எப்படின்னா, இந்த அவ்யக்தம்னு சொல்ல மாயான்னு சொன்னோம் இல்லையா, இருட்டுன்னு சொன்னோம் இல்லையா, இருட்டுலேருந்து எல்லாம் வந்துச்சு, மாயாலேருந்து வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ இருட்டுலேருந்து எல்லாம் வர வேண்டியது தானே? இப்போ இருட்டு இருக்கிற இடத்துலேருந்து எல்லாம் வர வேண்டியது தானே? நீ கேட்குறதெல்லாம் அது இருட்டே இருக்காது. முதல்ல வெளிச்சம் வந்தால் இருட்டே இருக்காது. இருட்டில் உனக்கு மறைஞ்சிருக்கிறது தான் வெளில வரும், இருட்டு இருக்கிற இடத்துலலாம் வராது. இப்போ நீங்கள் இப்போ இந்த ரூம் இருட்டாக இருக்குன்னா, இந்த ரூமில் வாட்டர் கேன் இருக்குது, சுவாமி படம் இருக்குது, டேபிள் இருக்குது, கரண்ட்டு போயிடுச்சுன்னா இருட்டாக இருக்கும். சரி, அந்த ரூமுக்கு போகலாம், வெளிச்சமாக இருக்குன்னா, இருட்டாக இருந்தாலும் ஒரு வெளிச்சத்தை காமிச்சு இருட்டில் இருக்கிற பொருளை ஏற்கனவே இருந்த பொருள் தான் வெளிவருமே தவிர இல்லாத பொருள் வருமா? அது மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க, நான் பார்க்குறோம். யாராவது எனக்கு இருட்டில் நான் நைட்டு இப்போ நினச்சிட்டு படுத்துட்டே இருந்தேன், காலைல எழுந்து பார்க்குறேன், என்னுடைய காலடிக்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் இருந்துச்சு, இல்லை ஒரு பைக் இருந்துச்சு, ஒரு கார் எங்கள் வீட்டு வாசலில் நின்றுச்சு, அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்று சொல்லுங்களேன். நீங்கள் மேலே நடக்கிறதும் கீழே நடக்கிறதும் ரெண்டும் டிட்டோ தாங்க. மேலே ஒன்று நடக்கிறோம், மேலே ஒன்று சூக்ஷ்மமாக நடக்குது, அது பேர் அவ்யக்தம். வெளிப்படாதது வெளிப்படுது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சத்துங்கிறதுனா அன்பு அணுக்களாக உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? அறிவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? ஆனந்தங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? எப்படி தெரிஞ்சிச்சு? உலகம் ஃபுல்லாக அது வியாபிச்சு இருக்கு. ஒரு உருவமாக இருக்கா அன்னை தெரசா, அறிவாக இருக்கா யாரோ ஒரு ஐன்ஸ்டீனோ, யாரோ ஒரு சயின்டிஸ்ட்டு சொல்கிறீங்க, அறிவுக்கு உதாரணம். ஆனந்தமா யார்? அது ஒரு உதாரணத்தை. ஆனந்தத்துக்கு உதாரணம் யார்? யார்? முருகப்பெருமான். வெரி குட். அவ்வளோதான், ஆனந்த முருகன். அப்போ தோன்றாமல் இருக்கிறதுனா அது இல்லைன்னு அர்த்தமா? இங்கேருந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் தெரியாதுப்பா, இல்லைன்னு அர்த்தமா? நீ போய் உன் பார்வை பார்க்குற அளவுக்கு நீ கண் இருக்கா உனக்கு? உன் நல்ல கண்ணுக்கு அது எப்படி தெரியும்? ஆனால் ரிஷிகள் இங்கேருந்து பார்ப்பான். இங்கேருந்து இருக்குது. இப்போ கூட கரண்ட்டில் செஞ்சு காமிச்சிட்ருக்காங்க, இருக்கா இல்லையா? இங்கேருந்தே தஞ்சாவூர் பெரிய கோயில் என்ன நடக்குதுன்னு இங்கேருந்து சொல்கிறவங்க இருக்காங்க. டிவிலே அதை ஒளிபரப்புகிறாங்க, அதை டைரக்ட் லைவில் ஒளிபரப்புகிறாங்க. ஒரு ஜோதிடர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, வீட்டிலேருந்து கேட்குறாங்க, என்னம்மா அவன் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரம்மா, அப்பாவா? அங்கே ஒரு கொடியில் சிவப்பு கலரில் ஒரு புடவை காய போட்டிருக்கீங்களா, அது விழுது பாரு அப்படிங்கன்னு சொல்கிறான். கேட்டால் அவர் ஒரு சித்தர் பேரை சொல்லி, அவர் தான் என்னை கேட்டிருக்கீங்களா அந்த ஆடியோ? பார்க்கலையா? மெடிசன்ஸு, ஆயுர்வேதா மெடிசன்ஸு விற்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவர். நான் இந்த யாரோ ஒரு ரிஷி பேரை சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை பேர், ரொம்ப நாள் ஆச்சு நான் கேட்டு. அவர் இங்கேருந்து அங்கே பார்க்குறாரு, அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பார்க்குறாரு. பார்த்து சொல்கிறார், என்னம்மா சாப்பாடு போட்டு வச்சுருக்காங்க, ஆறிக்கிட்டு இருக்கு போல இருக்க, சாப்பிட்டுட்டு பேசுமா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அப்போ நீ அறிவு நிலையில் போகணும், இல்லை திவ்ய சக்ஷுன்னு சொல்ல வேதத்தில் சொல்லுது உயிர்கண், இங்கேருந்து பார்க்கக்கூடிய கண், இல்லை தோன்றி மறையக்கூடிய, இங்கேருந்தே எங்கே நினைக்கிறியோ அங்கே தோன்றலாம், அங்கேருந்து மறையலாம். சித்தியில் அசமா சித்தியில் இதெல்லாம் இருக்குது. நம்ம அந்த ட்ராக்கில் போகல, அதெல்லாம் அப்புறம். இந்த தத்துவப்படி பரவி இருக்குது, வியாபிச்சு இருக்குது. எப்படி இருக்குது? அணுவாக இருக்குது. நீ எந்த டெலஸ்கோப் வச்சு அதை பார்க்க முடியாது, புத்தியால் பார்க்க முடியாது. எதால் பார்க்கலாம்? சித்தால் பார்க்கலாம். சித்தை யார்? உபாதிகள் அழுக்கு நீக்கப்பட்ட தூய அம்பாள் அறிவு, உணர்வு. நீ எப்போ சித்து ஸ்வரூபத்துக்கு போறியோ அப்போ தான் சத்த பற்றிய தரிசனம் உனக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த குரு முயற்சி பண்ணுறாங்க. வேதம் உபனிஷத்து ஒரு தனுஷ் மாதிரி. தனுஷ்னா என்னது? வில்லு மாதிரி.
நீங்கள் யார்? உங்கள் ஜீவாத்மா, உங்களுக்குள்ளே இருக்க சித்து இருக்க, அதுதான் அம்பு. இந்த உபனிஷத்துங்கிற வில்லில் உங்களை கொண்டு போய் வச்சு இழுத்து விடுறது குரு. யாரை நோக்கி போனா சத்தை நோக்கி போகிறீங்க. முண்டக்க உபனிஷத் 2 மந்திரம் இருக்குது. நல்லா பட்டை தீட்டி, அந்த அம்பை நல்லா பட்டை தீட்டி நல்லா இழுத்து இதெல்லாம் குரு பண்ணுறாங்க. யார் வில்லு உங்களுக்கு ஆதாரம்? உபனிஷத். உபனிஷத்துனால மட்டும்தான் இறைவனை பிடிக்க முடியும். ஞானயோகத்தினால மட்டுமே இறைவன் சொரூபத்துக்குள்ளே போக முடியும். பாக்கெல்லாம் அறியலாம், தெரியலாம், புரியலாம். சொரூபத்துக்கு போக முடியுமா? அறியறது, புரியறது, தெரியறதெல்லாம் துவைத்தம். சொரூபத்துக்குள்ளே போனாதான் அத்வைத்தம், ஆனந்தம், சர்வசித்தி எல்லாம் இல்லையா? இது சர்வஜங்கிற வார்த்தைக்கு பார்த்தோம் இல்லையா? எல்லா கண்ணையும் வச்சு அது பார்க்குது, எல்லா வாயும் வச்சு அது பார்க்குது. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பரம்பரையுடைய ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பிரம்மஞானம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு கல்யாணம் பேச்சு நடக்கிறீங்க, இல்லை ஒரு நிச்சயதார்த்த பேச்சு நடத்துகிறீங்க, இல்லை ஒரு நிலத்து பற்றிய பேச்சு நடத்துகிறீங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 10 பேர் கூடுறாங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒவ்வொருத்தவங்க வாயில் வர வார்த்தைகளை இறைவன் எப்படி பேசுகிறான், எப்படி அதை முடிக்கிறான், இல்லை எப்படி அதை கெடுக்கிறாங்கிறத பார்த்து ரசிக்க முடியும். சொல்கிறது புரியுதா? யார் வாயில் எந்த வார்த்தை வரும்னு அவனுக்கே தெரியாது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இறைவன் கொடுக்குன்னு நினைக்கிறானோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறான். அதனால் இறைவன் எழுதுகிற திரைக்கதை வசனம் இருக்க, திரைக்கதை வசனம்னா ஸ்க்ரீன் பிளே, ஒரு கருத்தை உங்கள் வரைக்கும் புரிய வைக்கிறதுக்காக உங்கள் டயலாகில், உங்கள் கலோக்கியல் லாங்குவேஜில் பேசுகிறது திரைக்கதைன்னு பேர். கதை ஒன்று தான், 9 கதை தான், 9 ரசம், நவரசம். ஆனால் அது எப்படி வேணாலும் ஒரே ஒரு ரசத்தை வச்சு ஒரு படத்தையே எடுத்து முடிச்சிடலாம். எல்லாமே அறிவு நிலையில் தான் இருக்குது. இப்போ வேதம், பிரம்மம் தவறு செய்யல, உபனிஷத் பொதுவானது, பிரம்மம் பொதுவானது, அது எழுதியிருக்கிறதும் பொதுவானது. குருமார்களும் தனக்கு கொடுத்துருக்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்க? என்ன வேணாலும் பண்ணுறாங்க, என்ன வேணாலும் பண்ணுறாங்க. நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி என்னென்னமா பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்று சொன்னால் அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறாங்க. எத்தனையோ நடக்குதே இல்லையா? ஏன்னா நம்ம பெரிய ஆள் காமிச்சாகணும். வேல் பூஜையில் குறுக்கு நெருக்க நடந்துக்கிட்டு இருந்தால் தான் நம்ம பெரிய ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் தான் பால் கொண்டு போய் கொடுக்கறது, பழம் கொண்டு போய் கொடுக்கறது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? எதுக்கோ பண்ணுறாங்க. இறைவன் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் நம்ம வாயை வச்சு பேசுகிறான், நம்ம கண்ணை வச்சு பார்க்குறான், நம்ம காலை வச்சு வேகமாக நடத்துகிறான். இப்போ நடத்துகிறது அத்தனை இறைவன் தான். அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், பஞ்சமா பாதகமாக இருக்கட்டும், தான தர்மமாக இருக்கட்டும், கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், பிறப்பாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், எல்லாம் அவன் நடத்துகிறான். அதில் நீயும் நானும் ஒரு ரோல். இந்த தெளிவு இருந்தால் இதான் ஞானம். இது ஒன்று போதும், இது ஒன்று போதும். இந்த ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் கவலையே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இவரை விட கேட்டார் முந்தான இளங்கோ, எப்படி சிந்திக்காமல் எப்படி செயல்படு? நீ சிந்திக்கிறதையா பிரச்சனையாக உருவாகுது. மனம் இருக்கிறதுனால தான் எல்லா குழப்பத்தையும் உண்டு பண்ணுது. மனம் இல்லைன்னு இப்போ நம்ம முருகன்ட்ட 1 மணி நேரம் ஒருத்தன் பேசினான்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதா இல்லையா? எப்படி அது எப்படியோ குழப்புறானா இல்லையா? ஏன்? யார்கிட்டையும் போய் பேசட்டும், கொஞ்சம் நேரத்தில் அவன் ஹார்ட்டை பிடிக்கிறான், இடது கையால் பிடிக்கிறான், அப்புறமா மேலே நோக்கி யோசிக்கிறான், ஆகாயத்தை பார்க்குறான். நடக்குதா இல்லையா? நைவைகம் கிஞ்சன அக்ர ஆசித். அதனால் இங்கே முதல்ல ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது யார்? அப்போ நீ இருந்தியா? நீ இருந்தியா? உங்கள் குரு இருந்தாரா? அப்போ யாரோ ஒருத்தங்க இருந்தாங்கல்ல. இல்லைன்னு சொன்னது யார், சொல்கிறது யார்? இப்போது இந்த 2 கேள்வி அங்கேயே அடிபட்டு போச்சா? இதுதான் அடியன்னு சொல்ல விரும்புகிறேன். இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இந்த
ஒரு வருஷம் கோயிலுக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர். எதுக்குன்னு கேளுங்க. வேதம் 13 நாள் சொல்லியிருக்கு. வேதாந்தம் அதுவும் கிடையாது. உனக்கு மரணமே இல்லைங்குது, அப்புறம் எங்கே தீட்டு வரப்போகுது? சொல்கிறது புரியுதா? சொல்கிறது புரியுதா? உனக்கு மரணமே இல்லை, அப்புறம் எங்கே தீட்டு? அப்போ அது பொய் சொல்லுதா? அது பொய் சொல்லுதா? அது பொய் சொல்லலை. வேதம் பொய் சொல்லுதா? இல்லை. வேதாந்தம் பொய் சொல்லுதா? இல்லை. வேதம் கர்மகாண்டம். எதுக்கு? அது கொள்கை. அது எதுக்கு? அந்த வேதாந்தத்தை பிடிக்கிறதுக்கு. படிக்கட்டிலே நின்றுட்டு நான் அங்கேயே நான் இருப்பேன். எவனுமே மேலே போகிறதில்ல. நான் முன்னெல்லாம் நினைப்பேன் எல்லாருக்கும் வேதாந்தம் தெரியும்னு. வெஜிடேரியன் எல்லாருக்கும் வேதாந்தம் தெரியும் நினச்சிட்டு இருந்தாங்க. சங்கரர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் தான் அவர் வச்சு எல்லோரும் திட்டுறாரு பாருங்க. அடப்பாவீங்களா, அந்த காலத்திலே ஒருத்தனும். ஏன்னா இங்கே பூஜை பண்ணால் எல்லாம் கிடச்சிரும், யாகம் பண்ணால் எல்லாம் கிடச்சிரும். அப்புறம் என்னத்துக்கு கடவுள்? அப்புறம் என்னத்துக்கு ஞானம்? ஞானம் நிரந்தரமானது. யாகம் வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணிகிட்டே கிடக்கணும், பூஜை வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணிகிட்டே கிடக்கணும். ஏன் அவன் பூஜையை விட்டு வெளில வர மாட்டான், வேதத்தை விட வர மாட்டான்? அவனுக்கு அறிவு நிலை அவ்வளோதான். அதை ஒத்துக்கிறீங்களா? இதெல்லாம் அடியன் மறைக்க முடியாது, பேசி தான் ஆகணும். அதனால தான் இந்த மாதிரி உபநிஷத்தை யாரும் கையில் எடுக்கலை. எதுக்கு நமக்கு வம்பு? என்ன வம்பு? எழுதியிருக்கா இல்லையா? நானா எழுதினேன் இது இந்த வார்த்தை. நைவ இக கிஞ்சன அக்ர ஆசித். நைவ இல்லை, இல்லவே இல்லைங்குது. இக இங்கே இந்த உலக இந்த இதில் இகங்கிறதே என்ன, இங்கேன்னு சொன்னாலே தப்பாயிடும். இங்கேன்னா இது உலகம் தானே. அந்த உலகத்தை படைத்தது யார்? எங்கேருந்து வந்துச்சு? இக கிஞ்சன ஒன்றும் அக்ர நைவ. முன்னாடி எதுவும் இல்லை. சரி, அவருக்கு புரியல அப்படின்னு நினச்சிக்கலாம். கொஞ்சம் அறிவு இருக்குன்னு வச்சுங்களேன். அது சரி, அவருக்கு புரியல, அவர் சொல்கிறாரு. ஒரு மனுஷன் சொன்னார்னா நம்ம அப்படி தானே சொல்லுவோம். மந்திரமே இப்போ சொல்லுது. சரி, இதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் தோன்றவில்லைன்னு அர்த்தம். இருந்தது, இருக்கிறது, இருக்கும், தோன்றாது. இதுதான் அர்த்தம் அதுக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் யாராக வேணாலும் இருக்கட்டும், இதை அறியணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணுன்னா என்கிட்ட வாங்க, நான் சொல்லித்தரேன். குதர்க்கம் பண்ணணும், தர்க்கம் பண்ணால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. உனக்கு தெரியலன்னா என்கிட்ட வா, தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சால் ஏற்றுக்கோ, புரிஞ்சிக்கல அப்படி இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன்னா அது உன் விருப்பம். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்கள், அமூலம். அதுக்கு வேறே கிடையாது. ஒரு மரம் இருக்குது, ஆனால் அதுக்கு வேறே கிடையாதுன்னா எப்படியா? எந்த மரம் இருக்குது வேறு இல்லாமல்? அது மட்டும் சொல்லலை, அனாதாரம் இமா. அனாதாரம், அதுக்கு ஆதாரமே விதையும் இல்லை, விதையும் இல்லை, வேரும் இல்லை, ஒரு மரம் இருக்குது. எப்படி இருக்கும்? அது மாதிரி என்ன இருக்குது காமிங்களா நீங்கள்? நான் பார்க்குறேன், கேட்குறேன். இல்லை ஜி, ஒரு மரத்தை கட் பண்ணி நட்டாலே அது முளைச்சிக்கோன்னு. அந்த மரம் எங்கேருந்து வந்துச்சு? கொஞ்சம் சிந்தனை, எல்லாம் சிந்தனைக்கு தான் விடுறோம். இது நாங்கள் சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்ல வரல. நம்ம அத்வைதத்தை ஃபாலோ பண்ணுறோம். அத்வைதம் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. அதனால யாரும் மறுக்க முடியல. அந்த காலத்தில் இந்த போட்டி பொறாமல் அறிவு உயர்வு தாழ்வு எல்லாம் பார்த்துருக்காங்க. அதில் எல்லாரையும் வென்றவன் தான் இந்த சாங்கியம். இந்த சாங்கிய தரிசனத்தினுடைய தத்துவம் இந்த உபநிஷத்து. இப்போ இதில் என்ன நடக்குன்னா, 6 தரிசனம் இருக்குல்ல. இந்த உபநிஷத்தை 6 கேட்டகரியில் மக்கள் அந்த காலத்தில் சிந்திச்சிருக்காங்க. அதை வழிநடத்துறதுக்கு 6 விதமான குருக்களும் இருந்திருக்காங்க. 6 பேர் யாருன்னா 6 இறைவனுடைய அம்சம்தான். எல்லாருமே இறைவனுடைய அம்சம்தான். நடத்துகிறதெல்லாம் அவன்தான். அப்போ உயர்வு தாழ்வெல்லாம் நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. சரி தவறுங்கிற பேசுகிறது அவசியம் இல்லை. மேலானது கீழானதுன்னு பேசுகிற அவசியம் இல்லை. இறைவன் நடத்துகிறான். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறவள், உனக்கு துவைத்த நம்பிக்கை இருக்கா போ, விசேஷாத்வைத நம்ப இருக்கா, பெருமாள் பின்னாடி போ, அத்வைத நம்பிக்கை இருக்கா, சிவன் பின்னாடி போ. எது அது உன் இஷ்டம். அப்படி தானே வாழ்கிற. நாங்கள் சொன்னால் மட்டும் நீ செஞ்சிட போறியா? நீ கேட்க போறியா? கிடையாது. ஆனால் நாங்கள் தான் மேலானவங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் இங்கே ப்ராப்ளமே வருது. இந்த உலகத்துலேயே நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, பெரிய ஆள் யாருமே கிடையாது. நீ எவ்வளோ பெரியவனா உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான். நீ உன்னை அல்பமாகவும் நீ நினைக்க முடியாது. உன்னோட அல்பம் ஒன்று இருக்குது, அதுவும் பிரம்மன் தான். அதனால்
இங்கே வந்து மூலம் கிடையாது, வேர் கிடையாது. இப்போ இவங்க தத்துவம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, சத்து தோன்றாதில்ல, அதை விட்டாச்சு. அவித்யா இருக்குல்ல, மாயா இருக்குல்ல, இருட்டு இருக்குல்ல, அதுதான் ஆதாரம்னு சொல்கிறேன். இருட்டுனா ஒன்றும் இல்லை, அது ஒரு வஸ்து கிடையாது. அதுலேருந்து வெளியில் வருதுன்னா அதுலேருந்து வெளியில் வராது, அதுக்குள்ளே இருந்தால் தான் வரும். இந்த இருட்டுக்குள்ளே ஒன்று தோன்றாமல் இருக்குது. 5% வெளிச்சம் தோன்றுனா தான் வெளிச்சம், தோண்டலைன்னா பூரணமாக இருட்டு தான். இப்போ இவன் இருட்டை பார்க்குறான், அதனால் வெளிச்சத்தை பார்க்கல, அதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். புரிஞ்சுக்கிறான், சொல்கிறான்னு இல்லை, புரிஞ்சுக்கிறான். அப்படி புரிஞ்சுக்கிட்டான். சரி, அப்படியே 1,00,000 பேர் இருக்கீங்களா, சரிப்பா வா, அந்த இதே மார்க்கத்திலே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். உன் இஷ்டப்படியே அது 1லேருந்து வந்தாங்கன்னா 0லேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறான். சாங்கிய தர்சனுடைய கொள்கை. இன்னொன்று கொஞ்சம், எல்லாமே வேதம்தான் ஆதாரம். இந்த 6 தர்சனத்துக்கும் வேதம்தான் ஆதாரம். வேதத்தில் உள்ள வார்த்தைகள் தான் எடுத்து வச்சுருக்கானுங்க. ஆனால் கொஞ்சம் புத்தி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது வேலையை காட்டுது. சில பேருக்கு புத்தி வந்து நல்ல புத்தியாக சித்தா மாறி சத்தா மாறிட்டா அது பரம்பொருள் ஆகிடும். சில பேருக்கு புத்தி வந்து கொனஸ்டி ஆகிடும். அவர் என்ன சொல்கிறார் பெரிய இது, அவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, அவர் என்ன பெரிய இவரா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு ஒரு எலி மூளை இருக்குது அப்படின்னு குபுத்தின்னு பேர். குதர்க்கமாக பண்ணி எங்கே போப்பான், ட்ராக்கை விட்டுருவார் அவர், பிரம்மத்தை விட்டுருவான். இல்லை நாஸ்திகன்னு ஆகிடுவான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனு இருக்கான். வேதத்தை நம்புகிறான், கடவுள் இல்லைங்கிறான். இப்போ இவனுங்க வேதத்தை நம்புறதுனால தான் இவனையெல்லாம் நம்ம பேசின்னு இருக்கோம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறத பற்றி நமக்கு அவனெல்லாம் நம்ம லிஸ்ட்டே சேர்க்கறது இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்கிறான்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னு விட்டுலாம். இந்த வேதத்தை நம்புகிறான்ல, வேதத்தை பிரமாணமாக எடுத்துக்கிறான்னு அவனுக்கு சாதகமாக எடுத்துக்கிறான். பூரணமான வேதத்தை அவன் பேசுகிறதில்ல. ஆமாம், இப்போ எப்படி வேணாலும் பேசலாம் இல்லையா, உண்மையை பொய்யா சொல்லலாம், பொய்யை உண்மையாகலாம். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்து கூட, பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்தாலும் அது பொய்யாகும், தெரியுமில்ல. பேசக்கூடாததை பேசுகிறதும் பொய்யாகும். புரியுதா? நம்மளுடைய திருக்குறளே சொல்லியிருக்கு. என்னது, நன்மை பயக்கலைன்னா அந்த சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. திருக்குறள் மறந்து விட்டேன். தீமை இல்லாத சொல்லல்னு முடியும். சரி, இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் வேரும் இல்லை, மரம் வந்துச்சு, ஒரு ஆதாரமும் இல்லை, ஆனால் ஒன்று வந்துச்சு. எப்படி வரும்னு கேட்குறேன். 1லேருந்து 0 வரும், 1,00,000 0 வரும், 1000 0 வரும். அப்படி தான் நம்ம இருக்கோம். இந்த 1லேருந்து வந்த 0 தான் நாமெல்லாம், மக்கள் தொகையாக இருக்கட்டும், ஜீவராசிகளாக இருக்கட்டும். ஒன்று ஆதாரம் இருக்குது. ஒன்று இருந்தால் தான் இந்த 0வுக்கெல்லாம் வேல்யூ. ஏன் நீ தான் தானாக வந்தங்கிறியா, அப்போ 0வாக இருக்கிறியா, வேல்யூ இல்லையா உனக்கு. செல்லாத நோட்டாக வச்சுருக்க பீரோ ஃபுல்லாக. அது மாதிரி கதை தான். இதுதான் விஷயம். செல்லாத நோட்டாக வச்சுருக்கு, சேர்த்து வச்சுக்க வேண்டியதுதான். ஒன்று வந்தால் தான். இப்போ நோட்டு வச்சுருக்கீங்க, 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு, 3 கேட்டகரி தானே இருக்குது, வச்சுருக்கீங்க. இந்த 2000 நோட்டில் 2 இல்லை, 500 ரூபா நோட்டில் 5 இல்லை, 100 ரூபா நோட்டில் 1 இல்லை, 0 0லாம் இருக்குது. என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் செல்லுமா? இல்லை நீயே 2000 ரூபா நோட்டில் 2 இன்ட்டு போட்டு கொண்டு போய் கூட பார்க்கலாம். செல்லுமா? செல்லாது. இப்படி இருக்காங்க. இது தத்துவம் என்னன்னா, முதல்ல நிர்குணம். இப்போ பேசுகிறதெல்லாம் நிர்குணம். இப்போ அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னா, இங்கே சிருஷ்டிக்கு முன்னாடி எதுவும் இல்லை. ஆமாம், நாங்களும் அதான் சொல்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் இப்போ நேரத்தை வீணடிக்கிற கருத்து மாதிரி இருக்கும். ஆனால் உங்களை ஸ்ட்ராங் பண்ணும் அத்வைதத்தில். அத்வைதம் எவ்வளவு மேலானதுங்கிறத நிரூபிக்கிறது. வில்லன் வந்தால் தானேப்பா ஹீரோயிசம் தெரியும். எதிர்ப்பு வந்தால் தானே பாசிட்டிவ் எனர்ஜி வெளிவரும். அது மாதிரி. அதனால் அமூலம் வேறும் இல்லை,
ஆதாரம் அனாதாரம், ஆதாரமும் இல்லை. பிரஜா பிரஜாயந்தே, மக்கள் ஜீவராசிகள் பிறந்தனர். இப்படி ஒரு தத்துவம். இப்போ ஒரு சின்ன விசாரம்னா, சகுன உபாசகர்களின் அறிவும் நம்பிக்கை இது. சகுன உபாசனா உருவ வழிபாடு பண்ணுறாங்க. இப்போ நம்ம உருவ வழிபாடு பண்ணலையா? உருவத்தையும் பார்ப்போம், உருவம் இல்லாததையும் பார்க்குறோம். அண்ணாமலையாராக பார்க்குறோம், உருவம் இருக்குது. அவருக்குள்ள யோகியாக தியானிக்கக்கூடிய சிவத்தையும் பார்க்குறோம். அந்த சிவத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அன்பையும் பார்க்குறோம். அதே மாதிரி உண்ணாமலையார்னு சொல்லக்கூடிய விக்கிரகத்தையும் பார்க்குறோம். அறிவு ஸ்வரூபமான சைத்தன்யங்கிறதையும் பார்க்குறோம். இருக்க பார்க்குறோமா இல்லையா? இதுதான் நான் பக்தனாக இருந்து ஞானத்துக்கு போனால் சிறப்பு. பக்தி இல்லாமல் ஞானத்துக்கு போனால் இதுதான் கதி. கடவுள் இல்லைன்னு சொல்கிறது. அப்புறம் நான் வேறு மாதிரி, நான் தான் கடவுங்கிறத வேறு மாதிரி சொல்கிறது, அதெல்லாம் நடக்குது. அப்போ சிருஷ்டிக்கு முன் எதுவும் இல்லை என்று கூறுவது யார்? இந்த கேள்வியில் அடிபட்டு போச்சுன்னு சொல்லியாச்சு. கூறுபவரே சாட்சி, முதல்வன். அதனால் ஒருத்தன் இருந்தான், அதுலேயே முடிஞ்சு போச்சு. சிருஷ்டிக்கு முன் ஆதி மனிதர் இருந்தார் என்று எந்த உபனிஷத்தும் கூறவில்லை. அதில் ஒரு மனுஷன் இருந்தான் சொல்லலை. அது என்ன சொல்லுது? ஒன்று இருந்தது, அது நல்லதாக இருந்தது, என்றும் அழியாதது. ரெண்டு விஷயம். இருந்தது, இருக்கிறது, இருக்கும். ஒரு விஷயம் அது நல்லதாக இருக்குது. அங்கே தான் சிவங்கிற வார்த்தை, சத்துங்கிற வார்த்தை அங்கே தான் ரொம்ப உயர்ந்து நிற்கிது. எல்லாருடைய குறிக்கோளை நல்லதை நோக்கி போனால் இந்த அபச்சாரம் நடக்குமா? பஞ்சமா பாதகம் நடக்குமா? அனாச்சாரம் நடக்குமா? இதெல்லாம் வேதமும் பிராமணர்களும் குருமார்களும் யோகிகளும் ஞானிகளும் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து ஞானத்தை உலகத்துக்கு பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. பிராமணர்கள் நம்ம பாதுகாக்கணும். அப்போ தான் வேதம் பாதுகாக்கப்படும். வேதம் தெரிஞ்சிருந்தால் தான் நாம் ஞானத்தோடு செயல்பட முடியும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும், மறுக்க முடியாது. உடனே பிராமணருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. பிராமணருங்கிறது குணத்தால், செயலால், அறிவால், அனுபூதியினால், அது முக்கியமாக சொல்கிறது அனுபூதியை சொல்லுது. அகண்டானந்த சுபாவம், அத்வைத அனுபூதி. அப்படி இருக்கிறவங்களால தான் இந்த நாடு செழிக்கும், மழை பெய்யும். கடவுள் இருக்கிறார் நம்பிக்கை உனக்கு இருக்குன்னா இதெல்லாம் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பிறப்பால், குணத்தால், செயலால், அனுபூதியால் 4 கேட்டகரியில் பிராமணர்கள் இருக்கிறார்கள். இதில் நீ எந்த கேட்டகரியில் இருக்கியோ இல்லையோ அது உன்னுடைய அறிவு. ஜாத்தியை சொல்லலை. பிறப்பாலும் பிராமணர்கள் இருக்கிறார்கள், குணத்தினாலும் பிராமணர்கள் இருக்கிறார்கள், செயலாலும் பிராமணர்கள் இருக்கிறார்கள், அனுபூதியினாலும் பிராமணர்கள் இருக்கிறார்கள். சத்து இருந்தது, தோன்றாமல் இருந்தது, அப்படியே அர்த்தம். ஒன்றுமே இல்லை, ஆதாரம் இல்லை, மூலம் இல்லைன்னு சொல்கிறது அர்த்தம் என்னன்னா தோன்றாமல் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகுது? அது நான் சங்கல்பம் பண்ணோன்னே ஒன்று தோன்றுறது இல்லை. அது சங்கல்பம் பண்ணதுனால தான் தோன்றுச்சு. அப்போ ஏன் சிருஷ்டி லயமாச்சு? எத்தனை சிருஷ்டி பண்ணியாச்சு தெரியுமில்ல? எத்தனை சிதி பண்ணியாச்சு தெரியுமா? எத்தனை சம்ஹாரம் பண்ணியாச்சு தெரியுமா? ஒவ்வொரு யுகம் முடிஞ்சவொடனே ஒரு என்ன லயமாகும், மறுபடியும் சிருஷ்டி பண்ணணும். இப்போ லயமானவங்களாம் எங்கே போனாங்க? ஒன்றுக்குள்ளே போயிருக்காங்க. அவங்க எல்லோரும் திரும்பி. அதனால தான் நமக்கு மரண பயம் இல்லை. நமக்கு மரணத்தை பற்றி கவலையே இல்லை. நாளைக்கு சாக போகிறோன்னா கூட நமக்கு கவலை இல்லாமல் நம்ம இருக்கோம். இல்லை நமக்கு முன்னாடி 10 பேர் செத்து போகிறவன் போய்கிட்டே இருக்கான், அப்போ கூட நம்ம மரணத்தை பற்றி சிந்திக்கிறது இல்லை. போஸ்டர் ஒட்டிக்கிட்டே இருக்கான், கண்ணீர் அஞ்சலி கண்ணீர் அஞ்சலின்னு, அதை பார்த்து நம்ம திருந்துறதும் இல்லை. என்ன காரணம்? நமக்கு மரணமே இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி தானே? எப்படி வாழ்கிறோம்? சாப்பாடு அடுத்த 1 வருஷத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ட்ரெஸ்ஸை அடுத்த 5 வருஷத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வீடு வாசல் மனைவி மக்கள் அடுத்த 30 50 100 வருஷத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அவ்வளோ வருஷம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், எங்கேயும் போக மாட்டோம், கெட்டியமாக பிடிச்சிக்கோம்.
என் வீடு இது எந்து நீ என்ன செங்கல் நாற்று நட்டாயா அதில் கேள்வி கேட்டால் கேள்வி ஆயிடும். இருள் மட்டுமே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தத்துவம் என்ன? இவங்க சொல்கிற கருத்துலேருந்து பார்த்தா, அர்த்தம் எடுக்கிறத பார்த்தா இருள் மட்டுமே இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? சக்தின்னு அர்த்தம், இல்லை மாயான்னு அர்த்தம், இல்லை அவித்யான்னு அர்த்தம். அதுலேருந்து சிருஷ்டி வந்ததுன்னு அர்த்தம். இவங்க யாரை பிரதானமாக முன்னிறுத்துறாங்கன்னா பெருமாளை முன்னிறுத்துறாங்க, நாராயணனை முன்னிறுத்துறாங்க. நாராயணனுங்கிறது சகுனம், அங்கேயும் அடிபட்டு போச்சு. ஏன் வேதத்தில் 108 உபநிஷத்தில் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். 52 உபநிஷத்தில் 70 வார்த்தை நிர்குணத்தை தான் சொல்லுதா இல்லையா? இனிமேல் அதை ஞாபகம் வச்சுங்க. நிர்குணத்தையே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிர்குணம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அன்பு, அறிவு, ஆனந்தங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. யாராலும் மறுக்க முடியாது, யாராலும் உங்களை வெல்ல முடியாது. நீ உருவத்தை காமிச்சாதான் நாராயணன், சிவன், பிரம்மா, முருகன் இப்படி உருவத்தை காமிச்சாதான், ஏசு, அல்லா நீ உருவத்தை கொண்டு வந்தாதான் பிரச்சனையே வருது. கருத்து கொள்கை எப்போ மாறி எல்லாம் சத்தியத்தில் நிற்க மாட்றான், கொள்கையில் தானே நிற்கிறான். அதானே பிரச்சனை. அதை ஒத்துக்கிறீங்களா? கொள்கையில் நிற்கிறதுனால சத்தியத்தை விட்டுறான். கொள்கை சத்தியத்தை பிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான், அது வாகனம் தான், அது கொள்கை. இப்போ ஒரு விரதம் இரு, கந்த சஷ்டியில் விரதம் இரு, உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்கிறாரு ஒரு குரு. அடியேனே சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 10 பேருக்கு, குறைஞ்சது ஒரு 10 பேருக்கு இந்த 30 ஆண்டுகளில் நடந்திருக்கு. குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நீ விரதம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி சொல்கிறது தவறு. அவங்க ஃபாலோ பண்ணுறது பிடிக்கிறதும் பிடிக்காதும் அவங்க விருப்பம். இது சித்தி அடைகிறதுக்கு இது ஒரு வாகனம், இது ஒரு கொள்கை. விரதங்கிறது ஒரு கொள்கை. வாழ்நாள் ஃபுல்லாக நான் விரதம் எடுத்து தான் நீ ஆகணும்னு சொல்ல முடியுமா? சன்னியாசி இத்தனை விதிமுறைகளை சித்தி பெற்றுட்டான். இப்போ அவன் மறுபடியும் நீ தரையில் தான் படுக்கணும், செப்பல் இல்லாமல் தான் போகணும், சுடு நல்லா சுட்டால் கூட அப்போயும் நீ நடந்து தான் போகணும். என்னையா உங்களுக்கு ஒரு சட்டம், அவங்க ஒரு சட்டமா? சரி, நம்ம ட்ரெடிஷனை நம்ம விட்டு கொடுக்காம போட்டோம். சொல்கிறேன், மக்களுடைய அறியாமையை சொல்கிறேன். வெற்றி பெறுவதற்கு தான்ப்பா சித்தாந்தம். வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் சித்தாந்தத்தையே பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. சத்தியத்தை பிடிக்கிறதுக்கு தான், வேதாந்தத்தை பிடிக்கிறதுக்கு தான் வேதம். சொல்கிறது புரியுதா இல்லையா? சகுனம் இருந்தால் தான் நிர்குணம் புரியும். சகுனம் தான் எங்களுக்கு ஃபைனல்னு சொல்லக்கூடாது. வேதம் தெரிஞ்சால் தான் வேதாந்தம் புரியும். வேதம் தான் எங்களுக்கு ஃபைனல்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் கடந்து வரணும். பிரம்மச்சரியம் இருந்தால் தான் கிரகஸ்தாருமே புரியும். கிரகஸ்தம் இருந்தால் தான் வனப்பிரஸ்தம் உனக்கு திரும்ப உள்ளே போக மாட்டேன், சம்சாரத்துக்குள்ளே போக மாட்டேன். எல்லாம் கணக்கு பண்ணி உனக்கு முன்னாடி பல கோடி ஜன்மாக்கள் எடுத்து பிறந்து செத்து கண்டுபிடிச்சி தான் எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் அடியன் பேசுகிறத மறுப்பு இருந்தால் சொல்லுங்கள். 8:30 மணிக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கருத்து இல்லை, எந்த கருத்தும் உங்களுக்கு 1/2 மணி நேரம் எதுக்கு டெய்லி கொடுக்குறோன்னா, கருத்து வேறுபாடுகளே இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்கணும். ஞானிகள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் வேதாந்திகள் சாதாரண விஷயம் இல்லை, அறிவு நுட்பத்தில் மேல் நோக்கி இருக்கிறாங்க, முதலிடத்தில் இருக்காங்க வேதாந்திகள். நீ 10 டாக்டர் பட்டம் வாங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதில் கொஞ்சோன்னு தெரிஞ்சால் அவ்வளோ விஷயம், அவ்வளோ பூரணம். ஏன்னா அவ்வளோ நுட்பமான விஷயங்களை அலசி ஆராயுது. இப்போ என்ன சொல்லுதுன்னா, இருள் மட்டுமே இருந்ததுன்னு அர்த்தம். இவங்களுடைய கண்டுபிடிப்பு சக்தியோ மாயாவோ, மாயா நல்லா புரிஞ்சுங்க. பெண்கள் பொதுவாகவே ஜகத்தை தத்துவம், அவங்க சம்சார தத்துவம். பெண்கள் சம்சார தத்துவம், ஆண்கள் இந்த முக்தியை நோக்கி போகக்கூடிய, பிரம்மத்தை நோக்கி போகக்கூடிய தத்துவம். ஆண்கள் பெண்கள்னு உடம்பு வெவ்வேறு இருந்தாலும் குணநலன்களை பற்றி சொல்கிறேன். குணநலன்கள் பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு இறைவனை நோக்கிய பயணமும் ஒருத்தவங்களுக்கு ஜகத்தை நோக்கிய பயணமும் இருக்கும். பெண்கள் மாயா தத்துவம்னு சொன்னால், ஜகத் தத்துவம்னு சொன்னால், அவங்க அதில் பிரவൃத்தியில் தான் அவங்க விருப்பப்படுவாங்க. பேரன் வேணும், பேத்தி வேணும், இன்னும் அது வேணும், இது வேணும், குழந்தை வேணும், பற்று வேணும், அப்படி பற்றோடு இருப்பாங்க. அது அவங்களுடைய கேரக்டர். அது ஒன்றும் மறுக்க முடியாத விஷயம்.
அதனால தான் கிரகஸ்தம் நிற்குது, சிருஷ்டி நிற்குது, தர்மங்கள் எல்லாம் நிற்குது. அவங்களும் அப்படி இருந்தாங்கன்னா இங்கே தர்மமே இருக்காது, வேதமே இல்லாமல் போயிடும், பூஜை இருக்காது. புரியுதா? ஒன்று பிரவர்த்தி, ஒன்று வேணுங்க, இன்னொன்று வேண்டாங்க. 2 தத்துவம் தான் அங்கே இருக்குது. புரியுதா? ஆண் பெண் தத்துவமே ஒன்று ஜகத்து, ஒன்று யுகம், ஒன்று பரம். புரியுதா? அவங்க எல்லாத்துலேயும் பற்றா இருப்பாங்க, இவன் எல்லாத்துலேயும் விலைக்கு நிற்பான். இவன் உற்றார் வருவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா சேரணும்னு ஆசைப்படுவாங்க பெண்கள். இவன் கொஞ்சம் எல்லாம் வந்துட்டு போடு, சாப்பாடு போடு, தண்ணி கொடு, ட்ரெஸ்ஸை கொடு, ஏதோ ஒன்று பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணுவான். இவன் இன்வால்மெண்ட்டாக இருக்க மாட்டான். இருக்கானா? இருக்க மாட்டான். எல்லார் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்குது. ஸோ ஒன்று பிரவர்த்தி மார்க்கம், ஒன்று நிவர்த்தி மார்க்கம். ஒன்று இகத்தை நம்புது, ஒன்று பரத்தை நம்புது. இருக்கா இல்லையா? அன்றாட வாழ்க்கையில் நம்ம சிந்திக்கிற விஷயம் தானே, தத்துவங்கள் தான் அது. இப்போ இவங்க வந்து மாயை, இவங்க கொள்கையே கரெக்டாக வருது பாருங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்போ ஒன்றை விட்டாச்சு, தோன்றாத பரம்பொருளை விட்டாச்சு, சிவத்தை விட்டாச்சு, காரணத்தை விட்டாச்சு, காரியத்தை பேசுகிறாங்க. காரணத்தை விட்டாச்சு, காரியத்தை பேசுகிறாங்க. இப்போ குருமார்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் நடுநிலையில் இருப்பாங்க. பேச்சாளர்கள்லாம் சொற்பொழிவாளர்கள்லாம் பேசுகிறான்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்களுக்கு அறிவு இருந்தால் கோபம் வரும். அறிவு இல்லாமல் பேசுவாங்க, நாங்கள் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அது சைவமோ வைணவமோ விசிஷ்டாத்வைதமோ அதுவோ இது அதை சொல்ல, யார் எந்த இதை கொள்கையை சார்ந்திருக்கிறானோ அதுதான் உயர்வானதுன்னு பேசுகிறான். அது புரியுதா? அதனால தான் இத்தனை வெரைட்டி, இத்தனை பாகுபாடு. சத்தியத்தை பேசினா அந்த பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஒரே சத்தியம்தான். நிர்குணத்தில் யாரும் சண்டை போட முடியாது, நாங்கள் தான் பெருசுன்னு சொல்ல முடியாது. சகுனத்தில் 108 சண்டை வரும். ஏன்? முருக பக்தர்கள் ஒரு பக்கம், சக்தி பக்தர்கள் ஒரு பக்கம், பிள்ளையார் பக்தர்கள் ஒரு பக்கம், கிராம தேவதைகள் ஒரு பக்கம், சண்டை நடக்குதா இல்லையா? இப்போ இருள்லேருந்து வந்துச்சு, ஒன்றும் இல்லாததுலேருந்து வந்துச்சுன்னா மாயையிலேருந்து வந்துச்சுதுன்னு அர்த்தம். அதான் மாயை, மாயோன். அப்போ அதுக்கு யார் தலைவனாக இருக்கான்? மாயோன், நாராயணன் தலைவனாக இருக்கிறார். இப்போ எல்லாமே நாராயணன் சொல்லுவாங்க, கரெக்டு. வேதம்படி அது கரெக்டு. எப்படின்னா நாராயணன் யார்? புத்தி தத்துவம், சித்து, சைத்தன்யம், சூக்ஷ்ம உடம்பு, ஹிரண்ய கர்ப்பன் வேதாந்தப்படி. சிவம் யார்? காரண சரீரம், ஈசன். அவர் தோன்றதே இல்லை, ஏதாவது பண்ணிட்டு போங்கடா நான் தியானம் பண்ணுவேன் இருக்கார். அவர் அசைகிறதில்லை, அசைகிறதெல்லாம் அம்பாள் அல்லது விஷ்ணு. ஆடுறது, பேசுறது, தோன்றுவது, இந்த உலகத்தை படைக்கிறது, 9 தேவர்களை அட்மீனை படைத்தது, உலகத்தில் சகலமும் என்னது? அம்பாள் அணுக்கள் அல்லது மாயோன் அணுக்கள். இப்போ அவங்க அது சொல்கிறபடி பார்த்தா சைத்தன்ய படம், புத்தி தத்துவம், சித்துங்கிற வார்த்தையில் அவங்க சொல்கிறது எல்லாம் கரெக்டு. ஆனால் இவங்களுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்கா இல்லையா? அதை யாருமே பேச மாட்டோம். இப்போ இந்த காலத்தில் கூட பெருமாளுங்கிறது எதுக்கு? பணம் கொடுப்பாரு. வேறு எதுக்காவது வணங்குறான் அவன்? சொல்லுங்கள். வேறு இல்லை, நான் அன்பை கேட்டேன் பெருமாள்கிட்ட போய், பெருமாளே நான் வந்து எல்லார் மீதும் அன்பாக இருக்கணும், நான் நிறைய ஞானத்தோடு இருக்கணும், அறிவாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணுமா கேட்குறான்? சொல்லுங்க, என்ன கேட்குறான்? எல்லார் கடையிலையும் ஒரு பெருமாள் படம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் 4-5 இருக்கும். இருக்கா இல்லையா? சிவன் படம்னா வைக்கக்கூடாது. என்ன காரணம்? அருள்லாம் தேவையில்லை, போயா, பொருள் தான் முக்கியம். அருளா பொருளா? அருள் சிவம், பொருள் விஷ்ணு. பிரவர்த்தி வேணும்னா நுழையணும், ஜகத்து ஆட்சி பண்ணணும்னா பெருமாள், பணம், காசு. பரத்தை வேணும், ஆசீர்வாதம் வேணும், அருள் வேணும், ஆனந்தம் வேணும், அமைதி வேணும், சிவம். இப்போ சரஸ்வதியாவது கிரஸ்வதியாவது, லட்சுமி லட்சுமி தான் முக்கியம். இருக்கா இல்லையா? காரணம் என்ன? சம்சாரம்னா உலகம். நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த யுகத்திலேயே இருக்கணுங்கிறான்.
இது இருக்கிறதுலையே உலகத்திலேயே கடைகோடி கேடுகட்ட 7வது இடத்துல இருக்கோம். நம்ம முதல் இடத்துல இருக்க வேண்டிய நம்ம எங்கே இருக்கோம்? அதே பரவாயில்லங்கிறான். சொல்கிறானா இல்லையா? சொல்லாமல் சொல்கிறான், செய்கிறான். தான தர்மம்லாம் பண்ணால் அடுத்த லோகத்துக்கு போகலாம். அவனுக்கு இன்பமாக இருக்கணுங்கிற அறிவே இல்லை. 2வது துக்கப்படுறோங்கிற அறிவும் இல்லை. அடி மேலே அடி வாங்குறோங்கிற புத்தியும் இல்லை. அதனால் இந்த தத்துவத்துக்கு சகுனத்திலே அடிபட்டு போச்சு. 2வது தத்துவமும் அடிபட்டு போச்சு. உருவம் இருந்தாலே என்னது பிரச்சனை? துவைத்தம். உருவம் இருந்தால் துவைத்தம். சுவாமி தோன்றாமல் இருந்தால் சுவாமி சத்து, தோன்றுனா சித்து. அந்த சத்து தான் சித்தா தோன்றுது. சித்து தான் சித்தாபாசமாக உடம்பு எடுக்குது. புரிஞ்சுக்கங்க. சத்து சித்து சித்தாபாசம் 3 ஒன்று தான். 3 வேறு வேறு அல்ல. அப்படி ஒரு சிந்தனை வச்சுக்காதீங்க. 3 தத்துவமோ 2 தத்துவமோ நினச்சிக்காதீங்க. 1 3ஆக வேலை செய்கிறது. நெட்வொர்க்கு, சிம் கார்டு, செல்ஃபோனு, நிலை அலை நுரை, சத்து சித்து ஆனந்தம், அன்பு அறிவு ஆனந்தம். 3 தத்துவம் ஒன்று தான் 3ஆக வேலை செய்யும். 3 அல்ல. 3 இருந்தால் தான் பூரணம். பூரணம்னா 1 இல்லை. 1 இல்லைன்னா அப்போ நீ முக்கால். பாதி தான் இருக்குன்னா நீ அரை வேக்காடு. கொஞ்சோண்டு இருக்குன்னா நீ கால். பாதி கிணறு தாண்டிட்டேன், கால் கிணறு தாண்டிட்டேன். என்ன அர்த்தம்? இது புரியுதா இல்லையா? பூரணம்னா பக்தியும் யோகமும் ஞானமும் 33% இருக்கணும். அவன்தான் புருஷார்த்தம் பண்ண முடியும். அவன்தான் பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே நுழைய முடியும். அவன்தான் சர்வஜன். இந்த முதல் மந்திரம் எதுலேருந்து வந்திருக்கு? 1லேருந்து வரல. மாயையிலேருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தோன்றினதுலேருந்து சிருஷ்டி ஆரம்பிக்கிறாங்க. இது சாங்கிய தர்சனம்னு பேர். பகவத்கீதை சாங்கிய தர்சன ஆதாரத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. சாங்கியங்கிற வார்த்தை ஞான யோகம்னு அர்த்தம். வேதத்துலேருந்து எடுத்தது தான். வேதத்துலேருந்து எடுக்காத வார்த்தையே கிடையாது. எத்தனை ஞானிகளாக இருக்கட்டும், எத்தனை குருவாக இருக்கட்டும், எல்லாம் வேதத்துலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா கடவுள் இல்லை. அதுக்கு தான் ரொம்ப நுட்பமாக இருக்கணும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அறிவு நிலைகளில் தடுமாறக்கூடாது. தெளிவு இருக்கணும். ஸ்ரத்தா இருக்கணும். வித்யா இருக்கணும். தபஸ் இருக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக போக முடியும் ட்ராக்கு. இல்லைன்னா நான் பேசுகிறதே தப்பாக போயிடும். இந்த பேச்சுக்கெல்லாம் மந்திரம் ஆதாரம் ஆச்சா. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுலேயே அடிபட்டு போச்சு. அங்கே புரிஞ்சுக்கிட்டது தப்புன்னு சொல்கிறேன். ஒன்று என்னென்னா தோன்றவில்லைன்னு அர்த்தம். ஈஸியாக அவரையே போட்டு கான்ட்ரவர்சி பண்ணி, கிச்சடி பண்ணி, அதை பண்ணி, நாங்கள் தான் பெருசுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து இருக்கா இல்லையா? ரவுடிசத்தை எல்லா படத்துலையும் எடுக்கிறான். இந்த ஒயின் ஷாப்பை எல்லா படத்துலையும் எடுக்கிறான். சரியா? நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணால் சரியான்னு கேட்குறேன். என்னத்தை சொல்கிறது? கேட்டால் ட்ரெண்டுங்கிறான். மக்கள் மனநிலை இதை தான் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு வேண்டியது என்ன? அவனுக்கு வேண்டியது பணம். நாடு நாசமாக போனால் என்ன? யார் எப்படி போனால் அவனுக்கு என்ன? எல்லா படத்துலையும் என்ன ஹீரோயிசம்? ரவுடிசம் தான் ஹீரோயிசம். இருக்கா இல்லையா? 500 1000 படத்துக்கு மேலே எடுத்துட்டானுங்க. மேலே இன்னும் எவ்வளோ கேவலமாக போக முடியுமா? நல்லா பிரச்சாரம் பண்ணுறான். எத்தனை பாட்டில் இருக்குது, எத்தனை கலர் இருக்குது, எத்தனை வெரைட்டி இருக்குது, எல்லாமே எல்லா படத்துலையும் காட்டுறான். பேரெல்லாம் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு பேரெல்லாம் அங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல வேலை இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் கான்சன்ட்ரேஷன் ஆகலை எனக்கு. இல்லைன்னா பேரை சொல்லிட்டு போய் நேரம். சரி, அடுத்த மந்திரம் 34வது மந்திரம். திவ்ய தேவோ ஏக நாராயண. அது யாரு? அதான் நாராயணன். திவ்யமானவர், தேவன், ஏக்கம். அது அத்வைதத்தை சொல்லியாச்சு. ஒருத்தர் தான் இருந்தார், இருக்கார், இருப்பார்.
காரணத்தை விட்டாச்சு. ஈசனை பற்றி இவங்க பேசலை. ஹிரண்ய கர்ப்பத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கதை என்னன்னா, ஹிரண்ய கர்ப்பம் பிரம்மா, ஹிரண்ய கர்ப்பம் விராட்டு, ஈசன் அதெல்லாம் கிடையாது. அதை பற்றி பேச்சு இருக்காது, இங்கே பேச்சே வராது. காரணத்தை விட்டாச்சு. காரணம் இல்லாமல் ஒன்றும் காரணம் இல்லாமல் தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கேருந்து வந்தால் பெருமாள் இது வந்திருக்கார் பாரு. திவ்ய தேவோ ஏகோ நாராயணன். ஒரே ஒருத்தவர் திவ்யமானவர் நாராயணன். சக்ஷுஷ்ட திருஷ்டவியம், கண்ணும் அவர் தான், காட்சியும் அவர் தான். ஸ்ரோத்ரம் ச ஸ்ரோத்ரவியம், காதும் அவர் தான், கேட்பதும் அவர் தான். கிராணம் ச கிராத்தவியம், மூக்கும் அவர் தான், நுகர்வதும் அவர் தான். ஜிகவாச்ச ரசைத்தவியம், நாக்கம் அவர் தான், சுவையும் அவர் தான். நாராயண. தொக்கும் தோளும் அவர் தான், ஸ்பர்ஷமும் அவர் தான். ச நாராயணம். மனச மந்தவியம், மனசும் அவர் தான். அவர் மனசில் மனனம் பண்ணுறதும் மனனம் பண்ணக்கூடிய சிந்தனையும் அவர் தான், நாராயணம். புத்தி ச போதவியம், புத்தியும் அவர் தான், அவர் அறியறதும் அவர் தான். அகங்காரம் ச அகம் கர்த்தவியம், அகங்காரமும் அவர் தான், நான் செய்கிறேங்கிற சொல்கிறதும் அவர் தான், நாராயணம். சித்தம் ச சேத்த இதவ்யம் ச, சித்தமும் அவர் தான், அவர் சிந்திக்கக்கூடிய கான்செப்டும் விஷயமும் அவர் தான், நாராயணம். வாக்கு ச வக்தவியம், வாக்கும் அவர் தான், வாயும் அவர் தான், பேச்சும் அவர் தான். ச நாராயணம். பாதோச்ச கந்தவியம், காலம் அவர் தான், நடப்பதும் அவர் தான், நாராயணக. பாயோச்ச விசர்ஜ ஈதயம், எருவாயும் அவர் தான், விசர்க்கமும் அவர் தான், கழிவு நீக்கமும் அவர் தான். உபஸ்தம் ச ஆனந்தம், லிங்கம் குறியும், ஆண்குறி பெண்குறியும் அவர் தான், அதனால் கிடைக்கக்கூடிய ஆனந்தமும் அவர் தான், ஆனந்த ஈத்தவியம். ச நாராயணோ. தாத்தா விதாத்தா கர்த்தா விகர்த்தா. தாத்தா தாரணம் பண்ணக்கூடியவர், விதாத்தா நம்ம பாக்கியத்தை அமைக்கக்கூடியவர், கர்த்தா செய்பவர், விகர்த்தா விசேஷமாக செய்பவர். திவ்ய ஏகோ ஏக் நாராயண, ஒருவரே நாராயணன். நீ சொன்னது எல்லாம் கரெக்டாக தப்பா? 100% கரெக்ட். ஏன்? சித்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா? சத்தை பற்றி அவசியம் இல்லை. ஏன்னா சத்து எங்கேயுமே அது தோன்ற போகிறதில்ல, அது என்ன வேலை செய்யுதுன்னு தெரிய போகிறதில்ல, அது ஆதாரங்கிறதும் அவசியம் இல்லை. அதனால் நேராக நாராயணலேருந்து பிரம்மாலேருந்து அப்படியே கொண்டு போயிடுறாங்க. அது புரியுதா? இதுதான் அருளுக்கும் பொருளுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா? சித்து மட்டுமே இருந்தது என்றால், இப்போ நாராயணன் தான் இருந்தார்னா அடுத்த கேள்வி ஒன்று வரும், எங்கே இருந்துச்சுன்னு சித்துங்கிறது என்ன? மனம். இப்போ மனம்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னாலும், புத்தின்னு சொன்னாலும், இதெல்லாம் சூக்ஷ்ம உடம்பு தான் நாராயணன், வேறு ஒன்றும் இல்லை. நாராயணங்கிறது யார்? சூக்ஷ்ம உடம்பு. பெருமாளுங்கிறது யார்? இது விராட்டுன்னு சொல்லக்கூடிய பிரம்மாங்கிறது யார்? ஸ்தூல உடம்பு. சூக்ஷ்ம உடம்பு யார்? பெருமாள். காரண உடம்பு ஈசன். காரண உடம்பை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது எங்கே இருக்குது? அது அவித்யாவுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. இப்போ அவரை தான் நீங்கள் தேடுறீங்க, நாராயணனை தேடலை. நாராயணனை கண்ணை மூடி தேட வேண்டாம், நேராகவே தேடலாம். நீங்கள் ஈசனை தான் என்ன பண்ணணும்? கண்ணை மூடி தேடணும். தியானமும் வேத விசாரம் யாருக்கு? ஈசனை பிடிக்கிறதுக்கு. ஈசனையும் கடந்த பரம்பொருள் நிர்குணத்தை பிடிக்கிறதுக்கு. ஈசன்கிறது யாருப்பா? பிரம்மத்தோட மாயா சேர்ந்ததுன்னா ஈசன்பா. இன்னும் சொல்லப்போனால் பிரம்மத்தோட பெருமாள் சேர்ந்தா ஈசன், சங்கரனோட நாராயணன் சேர்ந்தா ஈசன், பிரம்மத்தோட மாய சேர்ந்தா ஈசன். எல்லாம் ஒன்று தான். இப்போ இவர் யார்? அலை. அவர் யார்? நிலை. நிலையாக இருக்கிறது தெரியலை, அலையாக இருக்கிறது தெரியும். ஊன்றிய கால் தூக்கிய திருவடி, ஊன்றிய திருவடி. ஒன்று அசையும், ஒன்று அசையாது. அசையாமல் இருக்கிறத இல்லைன்னு சொல்லாமல் அசைகிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ தானே புரியும். இப்போ நமக்கு
வேதம் சொன்னதுனால, வேதாந்தம் சொன்னதுனால தானே ஈசன் மறைபொருளாக இருக்கார், தோன்றாமல் இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. அவர் எப்படி இருக்கார்? அன்பு சுரூபமாக இருக்கார். பெருமாள் எப்படி இருக்கார்? உணர்வாக இருக்கிறார், சைத்தன்யமாக இருக்கார், அறிவாக இருக்கார். இந்த உலகத்தை படைச்சது அண்ட சராசரங்கள் அத்தனையும் பெருமாள் தான். எங்கேயும் மறுக்கலை, எதையும் மறுக்கலை. ஆனால் இந்த மந்திரப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சிந்தனைகள் தூண்ட தான் செய்யும். நம்ம ஞானம் இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. இப்படி ஒன்று சொல்லியிருக்கா, நம்ம கடந்து போகணும். இதில் யாரும் உயர்வு கிடையாது, யாரும் தாழ்வு கிடையாது. பிரம்மம் ஒன்று தானே, அவங்களே சொல்லிட்டாங்க. இதோ வந்துடுச்சு, வார்த்தை வந்துடுச்சு. திவ்ய அது நாராயணா இருந்தால், ஈசனாக இருந்தானா, பிரம்மாவா யாராக இருந்தால் என்ன? நமக்கு அதெல்லாம் அப்பாற்பட்டவங்க. நம்ம வேதாந்திகள் நிர்குணத்தில் இருக்கிறவங்க. சகுனம் தான் பிரச்சனை. நாராயணனா சிவபக்தரை ஒத்துக்குவானா? சிவன் சிவன்னா நான் பெருமாள் பக்தரை ஒத்துக்குவானா? சண்டை வருது. இதுதான் பிரச்சனை. இது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். அந்த உலக பொதுமறையார் அதான் சத்தியம். சத்தியம் யாரையும் பார்க்காது. உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன். கடவுளும் பக்தர்களை யாரையும் பிரித்து பார்க்க மாட்டாராம். கடவுள் அதாவது குருவுக்கு உபதேசம், குருவுக்கு உபதேசம்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த ராமானுஜருடைய வரலாறில் குருவை வந்து பெருமாள் கூப்பிடுவாராம். என்னை பார்க்கணும் வாப்பா அப்படின்னு கூப்பிடுவாராம். நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் சத்குருவாக இருக்கிறவங்க தனியாக போக மாட்டாங்களாம். தன்னுடைய பரிவாரத்தோடு தான் போவாங்களாம். வேதாந்த கிளாஸ் ஆரம்பித்து 4 வருஷம் தான் ஆகுது. நம்ம ட்ரிப்பு போகவே ஒரு 7-8 வருஷமாக போயின்ட்டுருக்கோம். 7 வருஷமாக போயின்ட்டுருக்கோம். 56 வந்துச்சுன்னா எல்லா வருஷமும் போகல, எல்லா மாதமும் போகல. இடையில பிரேக் இருந்துச்சுல்ல இந்த இதில் கொரோனாவில். ஆனால் அப்போயே என்னது சேர்ந்து தான். அப்போயே நான் முதல் டைம் போனேன் பாருங்கள், 108 திவ்ய. அப்போயே நான் சிஷ்யர்களோடு தான் போனேன், ஸ்டூடெண்ட்ஸோடு தான் போனேன். வருது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பொருந்துது பாருங்கள். நமக்கெல்லாம் இது ஒரு அங்கீகாரம், அனுமானம். மணவாள மாமணிகள் போகிறப்பெல்லாம் அப்படி தான் போகிறார். அடிக்கடி இதுக்கு போவார், திருவேங்கடத்துக்கு போகிறாரு, மேலக்கோட்டைக்கு போகிறாரு. இன்னொன்று குருவை பற்றி ஏதோ சொல்ல வந்தேன் இந்த இடத்துல. குருவை கூப்பிட்டா தனியாக போக மாட்டார். அதுதான் அங்கே விஷயம். குருவை கூப்பிடுறாரு. பெருமாள் தன்னை பார்க்கணுன்னு குருவை கூப்பிடுறாரு. குரு தனியாக போகிறது இல்லை. சத்குருவாக இருக்கிறவங்க தனியாக போகிறது இல்லை. இது நமக்கு உணர்த்துறார் நிறைய விஷயங்கள். நம்ம இதெல்லாம் தெரியாமலே ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கோம். பரம்பொருள் அங்கே குளிக்கிறாங்க, நம்ம அங்கே குளிக்கக்கூடாதுன்னு ஒரு 100 அடி கேப் விட்டு தானே குளித்தோம். அதுவே ஞானமாச்சே. அதுபோல் சித்து மட்டுமே இருந்தது என்றால் எங்கே இருந்ததுங்கிற கேள்வி வருது. இது ஒரு சிந்தனைக்கு உள்ளது, விசாரம் பண்ணுறோம் நம்ம இப்போ, அதனால் இது பேசுகிறோம். சத்தே ஆதாரம். இப்போ மாயாங்கிறது யார்? மனம்தான் மாயா, புத்தி தான் மாயா, அகங்காரம் தான் மாயா, சித்தந்தான் மாயா. இந்த சூக்ஷ்ம உடம்பு தான் விஷ்ணு அல்லது ஹிரண்ய கர்ப்பன். வேதாந்த பாஷையில் ஹிரண்ய கர்ப்பன். இந்த நாம ரூபம்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம். நாம ரூபம் தான் என்ன பிரச்சனை? உயர்வு தாழ்வு பேதம் வந்துடும். பேதம் வந்தால் நான் 2 ஆகிடும். 2 அதுக்கு தான் 2 வேண்டாங்கிறோம். புரியுதா? ஆண் பெண்ணு 2ன்னு சொல்லாத. 2 சரிபாதி பொருத்தி பாரு, பொருந்தும். தனியாக இருந்து பாறேன். நாங்கள் பொருந்த மாட்டோம்னு சொன்னால் தனியாக இருந்து பாறேன், இருக்க முடியாது. இதுதான் நேச்சர். தனியாக பிரிஞ்சு இருக்கிறது உன்னுடைய ஈகோ. சைத்தான் வேலை செய்து பிரிஞ்சு போகிற. புரியுதா? உனக்கு எடுத்து இறைவன்கிட்டேருந்து உன்னை பிரிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் இறைவன் தான். இறை தத்துவம் தானே 2 பேரும். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் இறை தத்துவம். பிரிஞ்சு இருப்பது செயற்கை, இணைந்திருப்பது தான் இயற்கை. பிரிஞ்சு இருந்தால் துக்கம். இணைஞ்சு இருக்கலாம், அப்பப்போ சண்டை போட்டுக்கலாம், தப்பில்லை. காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே 10 சண்டை போட்டுக்கலாம், 20 சண்டை போட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. இல்லைன்னா டம்ளர் டப்பு, தட்டு டிப்பு. அதனால்
சத்து இருந்தது, தோன்றாமல் இருந்தது என்றே கூறுகிறது வேதம் சொல்கிறது. ஆச்சா, இந்த சகுனத்தை இப்படி சொல்லும்போது, சகுனத்தை உபனிஷத்து ஏற்பதில்லை. 3வது பாயிண்ட்டு அடிபட்டுச்சா? வேறு நாமரூபம் அடிப்படுது, சகுனத்தை அதான் நாமரூபம் தான் சகுனம். ஒரு உருவம் இருக்குது, அதுக்கு ஒரு பேர் வச்சா அது சகுனம். அதை நம்ம உபனிஷத்து ஏற்பதில்லை. அன்னைக்கு சொன்னேன்ல, இன்றைக்கி தான் சொன்னேன். 100 வார்த்தைகளில் கிட்டத்தட்ட 70லேருந்து 90 வார்த்தைகள் கடவுளுக்கு நாமமில்லை, ரூபமில்லை. எதுக்கியா நாமமும் ரூபமும் வச்சாங்க? நாமமும் ரூபமும் வச்சாதான் சில பேருக்கு புரியும். உண்டா இல்லையா? அவங்களுக்காக வச்சாங்க. அப்பப்போ அவன் மறந்து போயிடுவான். அதுக்கு தான் கோவிலை கட்டினாங்க. கோயிலில் செங்கலை கட்டினா அது உதிர்ந்து போயிடும். அதனால் கருங்கல்லில் கட்டினாங்க. புரியுதா? சத்து நிலைக்கணும். நல்ல எண்ணங்கள், உயர்வான சிந்தனைகள், நற்செயல்கள், நற்காரியங்கள் தொடர்ந்து நடக்கணும்னா கோயில் அவசியம். அந்த தத்துவம் தான் அதை கண்டுபிடிச்சது. ஆரம்பத்தில் கோயிலெலாம் கிடையாது, தெரியுமில்ல? மக்கள் பண்பாடு மாற மாற, அறிவு நிலை மாற மாற, கல்ச்சர் மாற மாற இறைவன் என்ன பண்ணுறான்? அதுக்கு தகுந்த மாதிரி குருவை படைக்கிறான், கோவிலை படைக்கிறான், தத்துவங்களை ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சகுனத்தை உபனிஷத்து ஏற்பதில்லை, இதுவும் அடிபட்டு போச்சு. அதனால் நாராயணன், சங்கரன் எல்லாம் உபாதி. நாமமும் ரூபமும் என்னது? உபாதி. யார் ஒரிஜினல்? தங்கம்தான் ஒரிஜினல். தங்கம்தான் ஆபரணமாக இருக்குது. ஒரு ஆபரணம் வளையல், அதான் சிவன் வச்சுங்க. இன்னொரு ஆபரணம் தோடு, அதான் பெருமாள்னு வச்சுங்க. இப்போ ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குது? தங்கம்தான் இருக்குது. அதனால் நாராயண தத்துவம் என்னன்னா சித்த தத்துவம், சைத்தன்ய தத்துவம், உணர்வு தத்துவம், அறிவு தத்துவம். அந்த 3ல் ஒரு பாதி பெருமாள், ஒரு பாதி சிவம், ரெண்டும் சேர்ந்த ஆனந்தந்தான் 3வது பொருள். அதை நம்ம சைவத்தில் முருகன்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் இருக்கட்டும். வம்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதனால தான் இந்த மாதிரி உபனிஷத்தை